ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரிப்பன் பகோடா, அதாவது ரிப்பன் முறுக்கு, ஓலை பகோடா இந்த மாதிரிலாம் இந்த ஸ்நாக் வந்து சொல்லுவாங்க. இந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். தீபாவளிக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இன்றைக்கி வாங்க நம்ம ரிப்பன் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசையறதுக்கு நல்லா அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் பச்சரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பச்சரிசி மாவை கடையில் கூட நீங்கள் ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டில் அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவை தான் எடுத்திருக்கேன். மொத்தமாக இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் அளந்து எடுத்திருக்கேன். நடத்திருக்கிற மாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கிராம் அளவுக்கு இருக்குது. நடத்திருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் தான் எல்லா பொருளையும் நான் அளந்து சேர்க்க போகிறேன். அரிசி மாவை வீட்டில் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன். பச்சரிசியை தண்ணியில் ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு வெள்ளை துணி மேலே போட்டு வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் நல்லா அரிசி வந்து காயணும். கையில் அரிசி எடுத்து உடைச்சோம்னா நல்லா பவுடர் மாதிரி உடையணும். அந்த அளவுக்கு நீங்கள் அரிசியை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், அரிசி மாவு ரெடி. அதிக அளவு அரிசி மாவெல்லாம் யூஸ் பண்ணி பலகாரம் செய்யும் போது கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி, லாபமும் கூட நமக்கு. இது கூடவே 2 கப் கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே பச்சரிசி மாவை நான் சலிச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சல்லடையில் 2 கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற மாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிராம் அளவுக்கு இருக்குது. மாவு நல்லா நைஸாக இருக்கணும், உருண்டைகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். அதனால் சலிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கடலை மாவை நல்லா சலிச்சதுக்கப்புறம் திரும்பவும் சல்லடையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கிறேன். மிக்சியில் பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை மாவை நான் வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சிக்கிறேன். எடுத்திருந்த பச்சரிசி மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு 3யும் நல்லா சல்லடையில் சலிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்றது போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா லைட்டாக காரம் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 டீஸ்பூன் வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள் இல்லைன்னா பரவாயில்ல, கருப்பு எள் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக இது கூட வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வேளை ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா உருக்கிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெயை தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி அன்சால்டட் பட்டர் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து பண்ணலாம். எண்ணெயை நல்லா ஒரு 7-8 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு சூடு பறக்க நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துட்டு நீங்கள் கலந்து கொடுத்துக்கோங்க. ஸ்பூனில் குறைவாக எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்காச்சும் வெண்ணெயை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக சேர்க்கறதுனால 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக மாவு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு முறுக்குழாயில் போட்டு ப்ரெஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ரொம்ப மாவை கெட்டியாக பிசைஞ்சிட்டோம்னா பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக பார்த்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அதிக அளவில் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்யும்பொழுது மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு வெள்ளை துணி வந்து காட்டன் துணி எடுத்துக்கிட்டு அந்த துணியை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு தண்ணி சொட்டாத மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த துணியை வந்து இந்த மாவு மேலே போட்டு மூடி வச்சிட்டோம்னா மாவு வந்து காயாமல் இருக்கும். நம்ம நிறைய மாவு பிசைஞ்சு செய்யும் போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணியை போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம செய்யறதுக்கு மாவு காயாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிப்பன் முறுக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து எடுத்துக்கோங்க. முறுக்குழால இருக்கும். இது மாதிரி சிங்கிளாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைனா 2 இருக்கும், இந்த மாதிரி 4 இருக்கும். எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் ரிப்பன் பகோடா வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. முறுக்குழால கொஞ்சமாக எண்ணெயை நல்லா தடவி வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா
ஒரு முறை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உருளையாக உருட்டி முறுக்குழாயில் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பிழிய ஆரம்பிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இது போல் எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா மாவை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப ஷேப்பாலாம் நம்ம பிழிஞ்சு விடணும் அப்படின்னு இல்லை. நல்லா இந்த மாதிரி கடாய் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுட்டு குக் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம உடச்சி சின்ன சின்னதாக எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் உடச்சி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் போடும்போது ரொம்ப கொதிச்சுட்ருக்கும் பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு கொதி அடங்கி வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். மேல் பக்கமும் இருக்கிற மாவு நல்லா வேகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பன் முறுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. முதல்ல எண்ணெயில் போடும்போது எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருந்தது பாருங்கள். இப்போ அந்த கொதியெல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு. கலரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாறாது, ரொம்ப மாற விட்டுறாதீங்க, தீஞ்சிரும். ஓரளவுக்கு கலர் மாறினதும் இந்த மாதிரி எண்ணெய் கொதி அடங்கினதும் நீங்கள் எடுத்துட்டா போதும். நல்லா ரிப்பன் முறுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கும். சாப்பிட நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் நான் வந்து ரிப்பன் முறுக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா மொறுப்பாக சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் இந்த ரிப்பன் முறுக்கை உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு கவரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமத்து போகாமல் இருக்கும். 10 நாள் 15 நாள் ஆனாலும் நமத்து போகாமல் நல்லா மொறுப்பாக இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த ரிப்பன் பகோடா எந்த அளவுக்கு நல்லா மொறுப்பாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கல் மாதிரி இல்லாமல், அதாவது ரொம்ப ஹார்டாக உடைக்க வந்து இல்லாமல் சாப்பிட நல்லா மொறுப்பாக இருக்கும். ஒரு மாதிரி கட்டெல்லாம் இல்லாமல் நல்லா மொறுப்பாக இருக்கும் இந்த ரிப்பன் பகோடா. வெண்ணெய்லாம் கொஞ்சம் நிறைய போட்டு செய்யும் போது நல்லா சூப்பராக மொறுப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பகோடா கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கல பாருங்கள். நம்ம கரெக்டான பதத்தில் மாவு பிசைஞ்சு செஞ்சுருக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காது. கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரிப்பன் முறுக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பகோடா, ரிப்பன் முறுக்கு, ஓல பகோடா இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. தீபாவளிக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மாவு மட்டும் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். எண்ணெயில் டக்குன்னு பிழிஞ்சு விட்டு நம்ம ஈஸியாக இந்த ரிப்பன் முறுக்கு சுட்டு எடுத்துட முடியும். ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ரெசிபி வந்து இருக்கும். நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையிலும் இந்த ரெசிபி இருக்கும். வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ரிப்பன் பகோடா, அதாவது ரிப்பன் முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.